கும்பராசி, ஆழ்ந்த ஒரு சிந்தனை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே தீவிரமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த அரைகுறையாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெற முடியும்? ஏற்றங்களையும் மாற்றத்தையும் உருவாக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்? இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை அடைய என்ன செய்யணும்? இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே பாருங்கள், எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித சங்கடத்தையுமே நீக்கி நன்மையை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே உங்களை நன்மைகள் வந்தடைய வாழ்த்துக்களையும் கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க. புதிய சிந்தனையை ஏற்றுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்படுவீங்க. பரந்த இதயம் கொண்டவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். இந்த ராசி காற்று ராசியாக பார்க்கப்படுது. சில நேரத்தில் உங்களோட மனநிலை திடீர்னு மாறக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரங்க மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரங்கிட்ட நல்ல ஒரு உறவு இருக்கும். இந்த ராசிக்காரங்களோட பொதுவாக உங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய ஆர்வங்களும் அவங்களுடைய ஆர்வங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். பரஸ்பர புரிதல் எளிதாக இந்த ராசிக்காரங்க கூட கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வழிபாடாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கவும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இப்போலாம் ஃபோன் மூலியமாக தான் இவங்ககிட்ட ஜாதகத்தை கணிச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா கணிச்சிக்க முடியும். அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லார்கிட்டையுமே அன்பாக பண்பாக பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே போல் எல்லோரையுமே நல்ல ஒரு மற்றவங்களை மதிக்கிறது ரொம்பவுமே உயர்ந்த குணமாக உங்ககிட்ட இருக்கும். சுதந்திரமான பாக்கு கொண்டவங்களா இருப்பீங்க. யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட சொல், சிந்தனை, செயல் எதுவுமே உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தயங்காமல் செய்வீங்க. அதே போல் நீங்கள் செஞ்ச விஷயத்தில் தவறாக இருந்துச்சுன்னா அந்த தவறை எளிதில் ஒப்புக்கொள்ளக்கூடியவங்களும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தான். பரந்த இதயம் கொண்டவங்களாகவும் பாசக்காரங்களாகவும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மாற்றங்களும் ஏற்றங்களும் என்ன, அதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த வகையில் கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பார்த்தா நேர்மையான முறையில் வாழணும், நேர்மையான செயல்களால் உங்களோட வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்பாக பார்த்தா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட செயல்களில் ஏற்படக்கூடிய தடைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இவர் ஏற்படுத்துகிற தடையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். செவ்வாய் உங்களோட செயல்களில் சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தலாம். இதனால் அலைச்சல் வரும், நிம்மதியற்ற நிலை வரலாம். 7ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்லத ஒரு நன்மையை கொடுக்கும். அவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களோட சிறப்பான செயல்களால் பாருங்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும், தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும்.
அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் எதிர்மறையான பலன்களையும் நெருக்கடிகளையும் தரலாம். எடுக்கக்கூடிய வேலை கொஞ்சம் இழுப்பறியாக நடக்கலாம். கவனமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்க முடியும். ஞான மோட்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது புதிய நண்பர்களால் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி புதிய நண்பர்கள்கிட்டையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் கவன சிதறல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் மாற்றம், அதாவது ஏமாற்றமாக வந்துடும். 9ஆம் தேதி வரைக்கும் கலஸ்திரக்காரகன் சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாலினத்தால் சில அவமானம், குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. கேளிக்கை சந்தோஷம் இப்படி இருந்த மனநிலை மாறும். விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்க தொடர்ந்து சனிக்கிழமையில் பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும், நன்மை அதிகரிக்கும், எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். சதயம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியான நிலை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதம் 28ஆம் தேதி புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. புதிய இடம், வீடு வாங்க முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். விற்க முடியாத சொத்தை விற்றுடுவீங்க, அதில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்ட பணம் கை வந்து சேரும். 7ஆம் தேதி வரைக்கும் குரு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலையை முடிப்பீங்க. 8ஆம் தேதியிலிருந்து சத்ருஸ்தானத்தில் குரு அதிசாரமாக சஞ்சாரம் செய்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் வரலாம், கவனமாக இருங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பம், நட்பு வகையில் எதிர்பாராத பிரச்சனைகளை தருவாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துவார். அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்களோட பணியில் கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கை துணை, அவங்களுடைய உறவினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது சங்கடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை தீர நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொது நலனென்ன பெருசாக எண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக கிரக அமைப்பு உருவாகியிருக்கு. குரு சஞ்சாரம் 7ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். 8ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பு மற்றும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வியாபாரத்தை விரிவு செய்ய நீங்கள் திட்டமிட போகிறீங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு உண்டாகும். நிம்மதியான தூக்கம் இல்லை, வீண் செலவு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய நிலை மாறும். செலவுகள் ஒரு கட்டுக்குள்ளே வரும். மனதில் புது நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காணாமல் போகும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செயல்படாமல் யோசித்து செயல்பட்டால் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை எல்லா விதத்திலையுமே பெற முடியும். சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க, நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாகும். நல்ல ஒரு உயர்வு பிறக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்காமல் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டால் நன்மைகளை பெறலாம். அதுவும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் வருது. இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. இந்த மரம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தொழிலில் கும்பராசி அன்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. செலவு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த அமாவாசை தினத்தில், அதாவது இந்த அமாவாசை அப்படிங்கிறது மகாலய அமாவாசையாக வந்திருக்கு. மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி செய்து வழிபட்டு வருவதன் மூலம் 21 தலைமுறை சாபத்திலிருந்தும் விடுபட முடியும். 21 தலைமுறை முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு மாதம் செய்யக்கூடிய தர்ப்பணம் வருடம் முழுவதுமே செய்த பலனை கொடுக்கும். அதனால் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை எளிமையாக பெற்றுடுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் வரும். அதே போல் உங்களோட குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசையில் செய்கிறதுமே நன்மையை கொடுக்கும். எல்லா விதத்திலுமே உயர்வை ஏற்படுத்தும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கும்பராசி அன்பர்கள், நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும்
உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.